Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா IPL ஓட 51வது மேட்ச். இந்த 51வது மேட்சுக்கான ஒரு 6 கிராண்ட் லீக்கான டெமோ டிப்ஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். திரும்ப ஸ்டார்டிங்ல சொல்றேன், இது எல்லாமே டெமோ டிப்ஸ். ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பாருங்க, யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டெமோ டீம்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டெமோ டீம்ஸ்ல நான் ஒரு டீம்ஸை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஷோ பண்ண போறேன், ஒரு 6 டீம் ஷோ பண்ண போறேன். ஸோ அதை பார்க்குறப்போ அதுல இவர் இந்த இடத்துல இந்த பிளேயர் தேவையில்லாத பிளேயர், இவர் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஆப்ஷன்ஸை பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டீம் பார்க்குறப்போ இவர் எல்லாமே சேஃபா எடுத்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த 2 பிளேயர் எடுத்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிஸ்கா ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ அந்த டிப்ஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த டெமோ டிப்ஸ் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து நீங்க 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நீங்க கிராண்ட் லீக்ஸ்ல பிளே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இது கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம ஒரு 3 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாய் அந்த ஒரு பிரைஸை நோக்கி நம்ம மூவ் பண்ண போறோம். அப்படிங்கிறப்போ உங்களோட கான்ட்ரிபியூட்டும் அதுல இருக்கணும். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட ஐடியா அது லக்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை டெமோ டீம்ஸா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இந்த பர்டிகுலர் டெமோ டீம்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 6 டீம்ல ஏதாவது 1 or 2 பிளேயர் இல்லை அப்படின்னாலுமே லாஸ்ட் ½ an hourல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கூட 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி கூட நாங்கள் டெமோ டீமா குரூப்ல அப்டேட் பண்றேன். ஸோ அதையும் பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஐடியாவும் கிடைக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசியில ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிராண்ட் லீக்கான டெமோ டிப்ஸ். கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு வீடியோ. நம்ம கிராண்ட் லீக் அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம்ல வந்து அதுல எந்த ஒரு மட்டும் கிடையாது. பட் ஸ்மால் லீக்ஸா இருக்கட்டும், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஆப் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த குபேரா ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெல், நம்ம சேனலோட நேமே தான் வந்து தமிழ் பெல். அதை நீங்க போட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மும்பைக்கும் KKRக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த மேட்சை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேல கிளாசிக், குயின்டோ, டியோ, குயின்டோ இப்படி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி. ஒரு 11 பேரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு பிக் பண்ற ஆப்ஷன். அடுத்ததா டியோ அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இந்த டியோவை டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டியோக்குள்ள நார்மல் அண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல டியோல நார்மல் அப்படிங்கிறது 5 பிளேயர் அவங்களே மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கும். இப்போ ரோஹித் சர்மாவை நீங்க பிக் பண்ணிடுறீங்க. இந்த 5 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா நல்லா ரன்ஸ் அடிப்பாரு அப்படின்னு நீங்க பிக் பண்ணிடுறீங்க. உங்களோட ஆப்பனன்ட் மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை அவருக்கு அகைன்ஸ்டா சூஸ் பண்ணுவாரு. பிளேயர் வெஸ்ட் பிளேயர் பேட்டில். இப்போ நீங்க பிக் பண்ணிருக்க ரோஹித் சர்மா 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. அவங்க பிக் பண்ணிருக்கக்கூடிய ஹென்ரி கிளாசன் 46 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்க பிக் பண்ணிருக்க ரோஹித் சர்மா வின். ஸோ இதுதான் வந்து டியோல நார்மல். ஸோ இதுலயே டியோலயே ப்ரோன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ப்ரோ அப்படின்னா செட் 2 சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல செட் 1ல இருந்து ரோஹித் சர்மாவையும் செட் 2ல இருந்து டிராவிஸ் ஹெட்டையும் நீங்க வந்து பிக் பண்ணிடுறீங்க. நீங்க பிக் பண்ணிருக்க 2 பேரும் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணா 70 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ உங்களோட ஆப்பனன்ட் நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, ரோஹித் சர்மா செட் 1லயும் செட் 2ல புவனேஸ்வர் குமாரையும் பிக் பண்ணிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களோட காம்போல ஒரு 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்க பிக் பண்ணிருக்கக்கூடிய ரோஹித் சர்மா டிராவிஸ் ஹெட் காம்போ வின் பண்ணிடுது, அந்த செட் வின் பண்ணிடுது, நீங்க வந்து வின் பண்ணிடுறீங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழ் பெல். இதுல நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு GST சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இஷான் கிஷான், ரின்கு சிங், பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரகுவன்சி. பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரின்கு சிங், ரகுவன்சி இந்த 4 பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல. ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேரும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, விராட் கோட்ஸி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீம். இந்த டீமுக்கு வந்து இஷான் கிஷானை கேப்டனாகவும் நம்ம சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இஷான் கிஷான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றப்ப கேட்ச் அண்ட் ஸ்டம்பி ரன் அவுட்ல ஒரு 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்போ ஒரு கணிசமான ரன் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். ஒரு ஒன் சைடா மும்பைக்கு ஃபேவரான ஒரு டீம். மும்பை ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா இந்த டீம்ஸ் ஓரளவு ஒரு ஆப்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டீமுக்கு நான்
ரிஸ்கா இசான் கிசானுக்கு கேப்டன் வைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நீங்க பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இந்த டீமுக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும், இன்னும் முதல்ல ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் இசான் கிசான் விக்கெட் கீப்பர்ல சூரியகுமார் யாதவ், ரின்கு சிங், டிம் டேவிட், ரகுவன்சி, சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா, பியூஷ் சாவ்லா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப்டன் ஆப்ஷனா மிச்சல் ஸ்டார்க்குக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஹர்திக் பாண்டியாவுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல டிம் டேவிட் ரிஸ்கான ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ மிச்சல் ஸ்டார்க் டெத் ஓவர்ஸ்ல பால் பண்ணுவார் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஸோ அவருக்கு வந்து 2 அல்லது 3 விக்கெட் கூட கிடைக்குங்கிற மாதிரி அவர் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார், தென் பவுலும் 1 or 2 ஓவர்ஸ் பால் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா இந்த டீம் காம்பினேஷன் ஓரளவு ஓகேவா இருக்கும். இதுல நம்ம ரிஸ்கா யார் எடுத்திருக்கோம், ரிங்கு சிங் லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ரிங்கு சிங் எடுத்திருக்கோம், டிம் டேவிட் லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய எடுத்திருக்கோம், ரகுவன்சி, இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ். தென் அடுத்ததா பியூஷ் சாவ்லா, இந்த 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா டிம் டேவிட் எனக்கு ரொம்ப ரிஸ்கா தெரியுது, இல்லைன்னா ரகுவன்சி எனக்கு ரொம்ப ரிஸ்கா தெரியுது, ரகுவன்சி நான் ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஸோ அந்த மாதிரி இந்த டீம்ஸை பாக்குறப்போ 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்க்கு கேப்டனாவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாவும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க சேஃபா போறதா இருந்தா ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டனாவும் சுனில் நரேனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட், தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரகுவன்சி, சுனில் நரேன், முகமது நபி, ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஜெராட் கோட்ஸி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெராட் கோட்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். முகமது நபிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ முகமது நபி பெருசா ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸும் பெருசா நிறைய 4 ஓவருமே ஒரு பவுல் பண்ணல. அவரோட டவுனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர்ல தான் வராது. ரொம்ப ரிஸ்கா தான் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா சுனில் நரேனா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயர், தென் அடுத்ததான் ரின்கு சிங், இப்படி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 2 விக்கெட் கிடைச்சாலும் பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் அடிச்சாருனா கூட வைஸ் கேப்டன் எலிஜிபிள் ஆயிடுவாரு. ரொம்ப லோ பர்சன்டேஜ், ரொம்ப ரிஸ்கா எடுத்திருக்கும். ஸோ இதுல நீங்க சேஃபா போறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ஹர்திக் பாண்டியா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க இந்த டீமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா 4th டீம் விக்கெட் கீப்பர்ல இசான் கிசான், பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், டிம் டேவிட் அண்ட் ரின்கு சிங். ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா, பியூஷ் சாவ்லா, ஜெராட் கோட்ஸி. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்கா ஜஸ்பிரீத் பும்ராவே நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாருன்னா ரொம்ப விக்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவர். ஸோ அவரை ரிஸ்கா நம்ம எடுக்காம விட்டுருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன் ஆகும், ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் மேட்சஸா இருக்கு. ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா நம்ம ஒரு டீம்ஸை வந்து நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். இந்த டீமுக்கு நீங்க ரிஸ்கா வந்து ரோஹித் சர்மா கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா 5th டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட் அண்ட் இசான் கிசான் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியவங்க. ஸோ 2 பேருமே நம்ம டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் டிம் டேவிட், இந்த 4 பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கோம். தென் அடுத்ததா ஆல்ரவுண்டர்ல ஆண்ட்ரூ ரசல், ஹர்திக் பாண்டியா 2 பேரும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல. இதுல வந்து ரொம்ப ரிஸ்கா சுனில் நரேனியை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அவர் பவுலும் பண்றாரு, பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் வைபவ் அரோரா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு கேப்டன் ஆகும், ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். சேம் ஒரே டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி சப்போஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ஒரு 3 விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னாலுமே ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்து செகண்டா பேட் பண்ற போது ஒரு 15 இருந்து 20 ரன் அடிச்சாருன்னா கூட அவர் ஓரளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து நீங்க இன்னும் சேஃபா போகணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை வந்து நீங்க எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்து பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமுக்கு. சோ அடுத்ததா ஃபைனலா லாஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இசான் கிசான், ரோஹித் சர்மா, வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங் அண்ட் திலக் வர்மா, சுனில் நரேன், ஹர்திக் பாண்டியா, தென் அடுத்ததா பியூஷ் சாவ்லா, மிச்சல் ஸ்டார்க், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஜெராட் கோட்ஸி.
ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு நம்ம வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா மேபி 2 அல்லதுக்கு மேற்பட்ட வீட்டில் கூட சம்டைம்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு இந்த மும்பை வேணுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த டீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாக்குறப்ப தெரிஞ்சிருக்கும், எல்லாமே நம்ம ரிஸ்காவும் கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன்லயுமே நம்ம ரிஸ்காவும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெமோ டீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவர் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு, இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா போய்க்கலாம், அப்படின்னா இவர் இந்த இடத்துல சேஃபா கொடுத்திருக்காரு, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்க ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த டெமோ டீம்ஸ் 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி போடுங்க. கண்டிப்பா நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஃபேண்டசி விளையாடக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.